29ஆம் தேதி காலையிலேயே போலீசாருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தேகத்துக்கிடமான நபர் கத்தியோட லண்டன்ல நடந்து வாரார். லண்டன்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஸ்ட்ரீட்ல இவர் நடந்துட்டு இருக்கார். இவரால மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற வகையில போலீசாருக்கு ஒரு எச்சரிக்கை கால் வந்திருக்கு. இது காலையில 8 மணி அளவுல வந்திருக்கு. அதற்கு பிறகு சுமார் 11:30 மணி அளவுல இவர் ரோட்ல போய் கொண்டிருந்த அப்பாவி மக்கள் மீது கத்தியால குத்தி இருக்கார். ஈசா சுலைமான் அப்படின்று பெயரிடப்பட்ட சந்தேக நபர் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். யூதர்கள் செறிந்து வாழ்ற ஒரு இடத்துல இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்பாவி மக்கள் தாக்கப்படுறது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்ற செயல்களால ஒரு சமூகமே குற்றவாளிகளாக மாறக்கூடிய சம்பவங்கள் பல சமயங்கள்ல நடந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நியூசிலாந்துலையும் பள்ளிவாசல்ல துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருந்தது. இதே போன்று இலங்கையில தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இலங்கையில எதுக்காக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது, சம்பந்தமே இல்லாம நியூசிலாந்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இதை நடத்தினோம் அப்படின்றத அவங்க சொல்லி இருந்தாங்க. எந்தவித குற்றமும் செய்யாத, எந்த தப்புமே செய்யாத மக்கள் மீது இந்த ஒரு கத்தி குத்து நடத்தப்பட்டிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட ஆயுததாரி ஏற்கனவே பல குற்றவியல் சம்பவங்களோட தொடர்புபட்டவர் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பிரித்தானிய அரசியல்ல புலம்பெயர்ந்தவர்களால தான் இந்த நாட்டில பெரிய பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற கூற்றை உண்மையாக்கும் வகையில இவரும் சோமாலியா நாட்டிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்து பிரித்தானியாவின் குடியுரிமையை பெற்றிருக்கிறவர் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஹோம் செக்ரட்டரிக்கு இதுல ஒரு சேலஞ்ச் விடுக்கப்பட்டிருக்கு. ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜியா யூசுப் இந்த ஒரு சேலஞ்சை ஹோம் செக்ரட்டரிக்கு விடுக்கிறார். இனி வரும் காலங்கள்ல இதுவரையில ஹோம் ஆபீஸ் பயன்படுத்தாத ஒரு பவரை பயன்படுத்த வைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள், செட்டில் ஆகி இருக்கக்கூடியவங்க, யூகேனுடைய பாஸ்போர்ட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அது எதிர்காலத்துல ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம். ஜியா யூசுப் என்ன சொல்றார் அப்படின்னா, ஹோம் செக்ரட்டரியினுடைய பவர்ல ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை பயன்படுத்தி ஒருவருடைய சிட்டிசன்ஷிப்பை இல்லாமல் ஆக்கலாம். சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிட்டிசன்ஷிப் ரிவாக் செய்யப்படலாம். அப்படியாக இந்த குறிப்பிட்ட நபர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டால், இவர் குற்றவாளி அப்படின்றத நீதிமன்றம் சொன்னால் இவருடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் தெளிவா சொல்லியிருக்கார். இதுவரையில சாதாரணமான விடயங்களுக்காக ஹோம் ஆபீஸ் இந்த ஒரு பவரை பயன்படுத்தினதில்லை. ஹோம் செக்ரட்டரிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பவர் இதுவரையில பயன்படுத்தப்பட்டதில்லை. இந்த பவர் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் இனிமேல் குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சிட்டிசன்ஷிப் இருந்தா கூட அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் ரிவோக் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக யூகேனுடைய அரசாங்கம் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிங் சார்ல்ஸும் இது பற்றிய தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமரும் இதற்கு தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார். ஹோம் ஆபீஸ் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யூதர்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறோம், இதற்காக பல மில்லியன் பவுண்ட்கள் வரையில செலவு செய்யப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இது இப்போ யூகேல ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. உள்ளூர் வாசிகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்துல எடுத்து யாரோ குற்றவாளிகள் செய்யற குற்றத்துக்காக மிகப்பெரிய அளவிலான பணத்தை பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாமா அல்லது குற்றவாளிகளை நாடு கடத்தணுமா அப்படின்றதுல ஹோம் ஆபீஸ் ஏன் இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன் வச்சிருக்காங்க. இது நியாயமான ஒரு கேள்வியா தான் இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலையும் வெகு விரைவில் ஹோம் ஆபீஸ் வழங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல திடீர் திருப்பமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு எந்த விதமான காரணங்களுமே கிடையாது. இதுவரையில வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் அடிப்படையில இது ஒரு சட்டபூர்வமாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு கிடையாது. இது நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்மானமும் கிடையாது. இதுவரையில ஏற்படுத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில இவருக்கு எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது. நார்த் லண்டன்ல இருக்கிற கோல்டர்ஸ் கிரீன் அப்படின்ற இடத்தை பொறுத்தவரையில இந்த இடத்துல யூதர்கள் அதிகமாக செறிந்து வாழ்ற ஒரு இடமாக இருக்கு. சில நாட்களுக்கு முன்னால இங்க இருக்கக்கூடிய மெமோரியல் வால் அப்படின்ற ஒரு இடத்துல தீ வைக்கப்பட்டிருந்தது. சில நபர்கள் இதுல தீ வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும், இதனால மக்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே மார்ச் மாதம் ஆம்புலன்ஸ்களுக்கு தீ வைக்கப்பட்டது. யூதர்களுக்கு எதிரான ஒரு ஹேட் கிரைம் இப்போ பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கிறது அப்படின்றது இப்போதைய ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு சமூகத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னா கூட இதன் மூலமாக இரண்டு இனங்களுக்கு இடையில முருகல் நிலைகள் வரலாம். இதனால ஒரு நாட்டினுடைய அமைதி சீர்குலையலாம் அப்படின்ற ஒரு அச்சம் பிரித்தானிய மக்கள் மத்தியில இப்போ உருவாகி இருக்கு. இன்னும் மிக முக்கியமாக இந்த தீவிரவாதத்தினுடைய தன்மை பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சிவியராக இது அதிகரித்திருக்கிறது. இந்த
தீவிரவாதத்தினுடைய தன்மை அப்படின்னும் போது இங்க வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்றத அரசாங்கம் அடிக்கடி வெளியிடுறத நீங்க அவதானிச்சிருப்பீங்க. இந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் அது மாடரேட்டாக இருந்தது. இப்போது அதி தீவிர பிரச்சனையாக இப்போ பிரித்தானியாவில் மாறி இருக்கு. அமைதியாக இருக்கக்கூடிய பல நாடுகளையும் இந்த ஒரு ஹேட் கிரைம் அதிகரித்திருக்கு. லண்டன்ல பட்ட பகல்ல யாருன்னே தெரியாத ஒருவர் கத்தி மூலமாக உங்களை வந்து தாக்குறார் அப்படின்னா எப்படியான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும். இதுல 30 வயதுகளில் இருக்கக்கூடியவரும் ஒரு ஓய்வூதியம் பெறக்கூடிய 76 வயதான ஒருவரும் காயமடைந்திருந்தாங்க. தெய்வாதீனமாக அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இவங்க 2 பேருமே தீவிர சிகிச்சையின் பின்னர் உயிர் தப்பி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. குறிப்பிட்ட சந்தேக நபருக்கு அதிகப்படியான தண்டனைகள் வழங்க வேண்டும், இவருடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்றது பிரித்தானியாவில் இப்ப மிக முக்கியமான ஒரு கோஷமாக மாறி இருக்கிறது. இந்த செய்தியை தாண்டி இதுல இருக்கக்கூடிய ஒரு பயமான அச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, இது தொடருமாக இருந்தால் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான். பிரித்தானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக யூகே இப்போது தீவிரவாத ரேடாரில் இருக்கிறது, இது சிவியராக இருக்கு அப்படின்ற அறிவிப்பு வழங்கி இருக்கிறதானது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் மன உளைச்சலையும் உண்டு பண்ணுகிறது. ஃபெரிங்டன் ஸ்டேஷன்ல நேற்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்தது. எரிவாயு கசிவு காரணமாக பயணிகள் பலர் துன்பப்பட்டார்கள். இந்த பயணிகளுக்காக ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டது. இவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது. எரிவாயு கசிவு அப்படின்றது கவனக்குறைவால ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். எப்படி ஏற்பட்டிருந்தாலும் இதனால பயணிகள் பலர் அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க. நீண்ட நேரமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய சேவைகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. மக்கள் உடனடியாக மாற்றப்பட்டு வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டு இவர்களுக்கான முதலுதவிகள் நடந்ததாகவும் மீண்டும் இந்த ஸ்டேஷன் இயங்கும் தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது பிரித்தானியாவில் தாக்கப்பட்ட குண்டுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர தொடங்கி இருக்கு. இந்த வெடிக்காத குண்டுகளால மிக பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அண்மையில விடுக்கப்பட்டிருந்தது. பிளிமத் நகரத்துல 1200 குடும்பங்கள், 1200 வீட்டுல வசிக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஜெர்மனியினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய 250 கிலோ எடை கொண்ட ஒரு குண்டு வெடிக்காத நிலையில கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த குண்டினுடைய வீரியம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துல பிளிமத் நகரத்தில் இருக்கக்கூடிய 1200 வீடுகளை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. பிரித்தானியா முழுவதும் இந்த வெடிகுண்டுகளை தேடிய ஒரு செயற்பாடு அண்மையில ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் அப்படின்றத விட நீண்ட காலமாகவே இது ஒரு செயற்பாடாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஜெர்மனியில் இருந்து வந்த வெடிகுண்டுகள், வெடிக்காத வெடிகுண்டுகள், அதுவும் குறிப்பாக பிளிமத் பகுதியில் அதிகப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல எஞ்சிய குண்டுகள் நிறைய இருக்கலாம். இது மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும். மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த குண்டுகளால பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்றதுனால இப்போ இது சம்பந்தமான எச்சரிக்கையும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக நீங்க பார்க்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான உலோகப் பொருட்களை கண்டா உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. எது எப்படி இருந்தாலும் இந்த மக்களை மீண்டும் அந்த இடத்துல குடியேற்றதுக்காகவும் இந்த வெடிகுண்டை செயலிழக்க வைக்கிறதுக்காகவும் பிரித்தானியாவினுடைய போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தீவிரமாக செயல்பட்டு வராங்க. புகலிடம் தேடி ஒரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டுல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை உருவாக்கி தந்திருந்தாலும் இப்படியான ஒரு ஹேட் கிரைம் செய்யறது பொதுமக்களுக்கோ ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. இது முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆனா ரிஃபார்ம்ஸ் அரசாங்கம் சொல்வது போல பெரும் குற்றவாளிகளுக்கு அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.